அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு நம்ம வீட்டில் இஃப்தியாரிக்கு சைனா கிராஸ் வச்சு ஒரு சிம்பிளான டெசர்ட் மாதிரி நான் செய்ய போகிறேன், கடல் பாசி. ஸோ அது நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி அதில் போட்டு நல்லா கொதிச்சிட்ட பிறகு 10 கிராம் சைனா கிராஸ் நான் பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ அது கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது கரைஞ்சிட்ட பிறகு நான் இதில் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இது 3 லேயராக செய்ய போகிறேன் இந்த சைனா கிராஸில். அதுக்காக எனக்கு கொஞ்சம் பால் அதிகமாகவே தேவைப்படுது. அதனால் நான் 1 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணணும். ஸோ யார் யாருக்கு எப்படி சர்க்கரை நீங்கள் சாப்பிட்றீங்களோ, சில பேர் ஜாஸ்தியாக சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களோட டிபெண்ட் தான். ஸோ இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப சர்க்கரை நான் யூஸ் பண்ண மாட்டேன், பசங்களுக்கும் இரும்பலாயிடும். அதனால் பார்த்திங்கன்னா சர்க்கரை நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அடுத்து இதில் ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வருது. அது லேசாக நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ அதனால தான், அடி பிடிச்சிச்சின்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 3 லேயராக நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் நான் எடுத்துக்கிறேன் தனியாக. இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளேவர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கலரோட எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 3 லேயர் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்க அந்த கலர் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் ஆடை இருக்கும், அதனால் நான் வடிகட்டுறேன். ஏன்னா பசங்க அது விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் இதை வடிகட்டி இப்போ ஃப்ரீசரில் எடுத்துன்னு போயிட்டு நான் வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த லேயர் நான் போட போகிறேன். இது வெறும் பிளெயினாக ஒயிட் கலர் தான் போட போகிறோம். டைரெக்டாக நம்ம ஊற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி குழி மாதிரி விழுந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ ஏதாவது இந்த மாதிரி வச்சு போட்டோன்னா ஸோ ஈவனாக அந்த பவுலில் ஃபுல்லாகவே செட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது செட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு லேயர் நான் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் எசன்ஸ் தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது பிஸ்தா. அது ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி தான் 3 ஃப்ளேவர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா செட் ஆகிட்ட பிறகு இது எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஃப்ரீசரில் வைக்கல, ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு வேலை இல்லை அடுத்த லேயர் போடுற மாதிரி. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மணி டைமு, இஃப்தியாரிக்கு 6 மணி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வச்சுட்டேன். இதில் பபுள்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பபுள்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துருங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் நான் அந்த பபுள்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் அதை எடுத்துக்கலாம். ஸோ 3 ஹவர்ஸ் கழித்து இப்போ நான் எடுத்துருக்கேன். பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. கை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம தலைகீழ அப்படியே நம்ம கவுத்துற வேண்டியது தான். ஸோ பாருங்கள் டெலிஷியஸான புட்டிங் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒரு கார்னிஷ்காக நட்ஸ் வேணால் நட்ஸ் போட்டுக்கலாம், நான் நட்ஸ் போடல. ஸோ இது செர்ரி மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப பெரிய வேலை கிடையாது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இஃப்தியாரியும் போது இது சாப்பிடும்போதும் நம்ம வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.